நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்தா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இறைவன் கிட்ட போய், ஏன்பா என்னை இப்படி சோதிக்கிற? உனக்கு கருணையே இல்லையா? நீ இருக்கியா இல்லையா? அப்படின்னு கேட்போமே தவிர, இந்த துன்பத்துக்கு காரணம் என்னோட தீவினை தான் அப்படின்னு யாராச்சும் இறைவன் கிட்ட போய் புலம்பாம அப்படியே ஏத்துக்குவோமா? இல்ல. ஆனா பக்குவப்பட்ட பக்தன் தன்னோட துன்பத்துக்கு மட்டும் இல்ல, இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, இறைவனை பொறுப்பாக்காம தன்னோட வினைதான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து எந்த நிலையிலும் கடவுளை திட்டமாட்டான். தன்னைத்தானே நொந்து கொள்வான். துன்பம் எவ்வளவு வந்தாலும் இறைவனை குறை சொல்லாம, இறைவனை திட்டாம, அவன் மேல இருக்கிற பக்தியில இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருப்பான். இப்படி பக்குவப்பட்ட பக்தனோட துன்பத்தை கண்டு இறைவனும் பொறுக்க மாட்டாரு. அந்த துன்பத்துக்கு காரணமான அந்த தீவினைய போக்கி அந்த பக்தனை துன்பத்துல இருந்து மீட்டுருவாரு. இப்படி எந்த ஒரு பக்தன் தனக்கு வர்ற இன்ப துன்பத்துக்கு இறைவனை பொறுப்பாக்காம நம்ம வினைதான் காரணம் அப்படின்னு அதை அப்படியே ஏத்துக்கிறானோ அவன்தான் பக்குவப்பட்ட பக்தன்.